ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் முருகன் ஹில்ஸ் நம்ம போகிற பாதை. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும்னாங்க, அதான் பார்த்துட்ருக்குறோம். நல்லா இருக்குது, இந்த ரோடே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, ஃபாக் அதிகமாகிடுச்சு, ஒன்றும் சமாளிக்க முடியல. அதுதான் ஒரு பிரச்சனை. ஃபாக் அதிகமாகிடுச்சு, அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஃபாக் டைமில் வந்தோம்னா ஒன்றும் சமாளிக்க முடியாது. இவர் தான் ஏசுநாதர், உலகத்து மேலே நிற்கிறார். அவர் உலகத்து மேலே நிற்கிறாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம்லாம் என்னென்ன மரம்னு தெரியல, ஆனால் இங்கே லேண்ட்ஸ்கேப்பிங் நிறைய நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே லேண்ட்ஸ் இது ரொம்ப இதாக நடக்குது, ஒன்றும் சமாளிக்க முடியல. இப்போ நாங்கள் வர இடத்துலேயே 2-3 இடத்துல பார்த்திங்கன்னா சரிவு ஏற்பட்டிருந்தது பில்டிங்கோடது. லாக் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் நம்ம ஏற போகிறோம். அட்வென்ச்சர் மிகுந்த பகுதி. வெட்டி போகணும்னாரு. உள்ள மேலே ஆள் இருக்காங்க, இதில் மேலே ஆள் இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடியே சில பேர் போயிட்டாங்க. அதனால் நாங்கள் முருகனை கடைசியாக தான் பார்ப்போம்னு நினைக்கிறப்ப நாங்கள் பிளான் பண்ணது 8 o'clock மேலே போகலாம்னு பிளான் பண்ணோம். ஆனால் போக முடியல, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு இடையில ஒரு ஃபால்ஸ் ஒன்று நாங்கள் பார்த்து சூப்பராக இருந்தது. அது ஹிடன் ஃபால்ஸ் மாதிரி நல்லா இருந்தது. ரூம்லேருந்து 8 மணிக்கு வந்துட்டோம். ஓகே, வந்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு. இதில் படியெலாம் இல்லை, கைத்தாங்களாக எரிக்கிறது தான். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் உருண்டுருவோம். வயது முதிர்ந்தவங்களாம் இந்த முருகன் ஹில்ஸ்ன்ட்டு முருகன் மலை நல்லாயிருக்கும், பழனி மலை, திருச்செந்தூர் மலைங்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு இது மூச்சு வாங்குது. நான் தம் அடிக்கிறது, சரக்கு போடுறது யாருமே இல்லாதங்காட்டி எங்களுக்கே இந்த வாங்குது. அதெல்லாம் எல்லாம் இருக்குங்களோ பார்த்து வாங்க, கொஞ்சம் டேஞ்சரானது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப கரடமும் உண்டான பாதையாக இருக்குது, போகிறது கொஞ்சம் சிரமம். வரவங்க கொஞ்சம் பார்த்து வரணும். முருகன் ரொம்ப அழைச்சிருக்காரு, அதனால தான் இங்கே கட்டிட்டாரு. இவ்வளோ அடித்த காற்று இந்த இடத்துல சுத்தமாக காற்று இல்லை. கோயில் திறக்கிறதுனா யாருனாலையும் ஆகாது. ஆனால் கோயில் பூட்டியிருந்தாலும் கோயில் இருக்குது. இதுதான் அந்த கோயில், முருகன் கோயில். வீடு இருக்குது, கோயில் பூசாரி தங்கிறதா இருக்குது.